ஹாய் வணக்கம். இன்னைக்கு 22nd அக்டோபர் 2025. ஸோ மார்க்கெட் 2 நாள் தீபாவளி லீவுக்கு அப்புறம் நாளைக்கு 23rd அக்டோபர் ஓப்பனிங் ஆகுது. நம்ம ட்ரேடு பிளான் ஆஸ் பர் ஓப்பனிங் தான் எப்பவுமே செட் பண்ணுவோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட் க்ளோஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முகூர்த் ட்ரேடிங், அதாவது முகூர்த்த நாள் அவங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு ஒரு மணி நேரம் ட்ரேட் நடந்தது. அதோட க்ளோஸ் வந்து 25,833 அதில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் 25,985 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வச்சுருக்கிறோம். அதுவும் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இமிடியட் சப்போர்ட் 25,900, 25,985 இமிடியட் ரெசிஸ்டன்ஸ், இமிடியட் சப்போர்ட் 25,785, 25,800. பட் மார்க்கெட் 2 நாளுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகுது. ஸோ கேப் அப் இருக்குமா அப்படிங்கிறதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ரீசன்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர்ஸ் கிஃப்ட் நிஃப்டி 300 பாயிண்ட் ப்ளஸில் இன்றைக்கி ட்ரேட் ஆகுது. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் அகெயின் ஆல் டைம் ஹை. டெக் கம்பெனிஸ்லாம் அங்கே நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஆப்பிள் ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிச்சு. ஸோ இப்படி நல்ல ரிசல்ட் வரதுனால பெப்சி, கோக் அதுவும் வந்து நல்லபடியாக ரிசல்ட் இருந்துச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ், ரிசல்ட் எல்லாம் ஹாப்பியாக இருக்குது எதிர்பார்க்குற கம்பெனிஸ். அதனால் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, யூரோப் இன்றைக்கி ஓப்பனாக இருக்குது. எல்லாமே ஸ்லைட் நெகட்டிவ் தான். ஏஷியன் மார்க்கெட்டும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி 300 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய வியூ. எப்போ ட்ரஸ்ட் பண்ணலான்னா எல்லா ஃபேக்டரும் ஒரே மாதிரி இருக்கிறவங்க அன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி ட்ரஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஓப்பனிங் தான் நமக்கு. கிஃப்ட் நிஃப்டியில் ஒன்று இருக்கும், மார்னிங் 9:15 மார்க்கெட் ஒரு விதமாக ஓப்பன் ஆகும். சரி, ஓகே. பட் ஸ்டில் நான் ஏன் கேப் அப் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, 2 நாள் மார்க்கெட் லீவு. 21 அக்டோபர், இன்றைக்கி 22 அக்டோபர், 2 நாள் மார்க்கெட் லீவு. ஸோ இந்த 2 நாள் மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆயிருந்தால் என்ன மூவ்மெண்ட் ஆகிருக்கணுமோ அந்த விட்ட இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நாளைக்கு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பட் ஒரு கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி, ஓவர் நைட்டில் எதுவும் மோசமான செய்தியோ இல்லை மோசமான ஈவெண்ட் எதுவும் நடந்துடக்கூடாது. குளோபல் மார்க்கெட்ஸ் எதுவும் கிராஷ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற மாதிரியே நாளைக்கு காலை வரைக்கும் இருந்துச்சு, க்ரீனில் தான் இருக்குது, ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் இல்லைன்னா டெஃபினட்டாக நிஃப்டியில் ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம். அந்த கேப் அப் எப்படின்னா நியூ லைஃப் டைம் ஹை ஓப்பனிங்லேயே ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறது தான் அந்த கேப் அப்புடைய நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2650, 26,100 வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் 26,130 to 26,275, கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்டு அந்த ஃபுல் ஜோனே வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வச்சுருக்கிறேன். ரீசன்னா அங்கே அதுதான் லைஃப் டைம் ஹை ஜோன். ஸோ அதை டச் பண்ணதுக்கப்புறம் தான் லாஸ்ட் இயர் மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சது. இப்போ இதுக்கு மேலே 26,275 மேலே இல்லை 26,300 அப்படிங்கிறது ஓப்பன் ஆச்சுன்னா நியூ ஹை இன் நிஃப்டி. அது நாளைக்கு இருக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ ஒரு 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சுன்னா டெஃபினட்டாக நியூ ஹை தான். பிகாஸ் க்ளோஸ் வந்து 25,830 ப்ளஸ் 400 அப்படிங்கிறப்போ 26,250 அந்த ரேஞ்சுக்கு. ஆமாம், நியூ ஹை நாளைக்கே ரீச் ஆகிடும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி எடுக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேப் அப்பில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 400 ப்ளஸ் பாயிண்ட் கேப் அப் ஆகிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா ஒரு 100-150 பாயிண்ட் டவுன் ஆகுதான்னு பார்ப்பேன். ஆச்சுன்னா அங்கே ஏதாவது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ட்ரி ஆகலாமா அப்படிங்கிறதான் என்னோடய வியூ இருக்கும். ஸோ கேப் அப் ஆகிடுச்சு மார்க்கெட், நல்லா ஸ்ட்ராங் கேப் அப்னா கம்பல்சரியாக ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் என்னுடைய பிளானாக இருக்கும். அதுவும் ஒரு செல்லிங் ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது என்ட்ரி ஆவேன். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி போயிட்டே இருக்குன்ட்டு நான் என்ட்ரி போட மாட்டேன். ஸோ ரீடெஸ்ட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதில் தான் நான் என்ட்ரி பிளான் பண்ணுவேன்.
ஸோ நாளைக்கு 300 பாயிண்ட் இல்லை 400 பாயிண்ட் கேப் அப் ஆச்சுன்னா டெஃபினட்டாக சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான் ட்ரேடு பிளான் இருக்கும், சேஃபும் கூட. ஏன்னா மார்க்கெட் வந்து நியூ ஹை வந்துருச்சு, ஸோ செல்லர்ஸ் வந்துடுவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து புட்டு எடுத்துட்டோம்னா ட்ராப் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நியூ ஹை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ் மூவ்மெண்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் மார்க்கெட்டில். ஸோ அப்போ வந்து சடனை இன்னொரு 100-200 பாயிண்ட் கூட நாளைக்கு மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பெட்டர் ஆல்வேஸ் ட்ரை டு என்டர் அட்டு ரிவர்சல் பாயிண்ட், ரீடெஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது நான் ரீடெஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத நான் எப்படி ட்ரா பண்ணுறது இன்றைக்கி நான் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஃபிபனாச்சி எடுத்துருவேன். ஃபிப் ரிட்ரெஸ்மெண்ட் இன்றைக்கி க்ளோஸ், ஐ மீன் 20 க்ளோஸ். அங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் கேப் அப் ஆகி ஃபஸ்ட்டு 6 மினிட் கேண்டில் க்ளோஸ் ஹை வைக்கிதோ அது லெவலை நான் மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வந்து மார்க்கெட் 26,263 வந்து ஹை வச்சுருக்குது ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ்னால் அது என்னுடைய ஃபிப் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது எங்கேங்கிறது நான் யோசிப்பேன். ஸோ 0.5 அப்படிங்கிறது வெரி குட் ஜோன். அப்போது 0.5ங்கிறது 2650 to 26,100. 0.618ங்கிறது இன்னும் ஸ்ட்ராங் ஜோன். ஆனால் மார்க்கெட் இவ்வளோ தூரம் கேப் அப் ஆனது, இவ்வளோ பெரிய ஃபால் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகாமல் 200 பாயிண்ட் டவுன் ஆமாங்கிறது டவுட்டு தான். ஸோ அப்படிங்கிறப்ப நான் 0.236 அந்த லெவலில் மார்க்கெட் டச் பண்ணிச்சுன்னா, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து டச் பண்ணிச்சுன்னா அங்கே ஏதாவது சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாமான்னு யோசிப்பேன். இல்லை இன்னும் கொஞ்சம் கேண்டில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரெட்டு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னா 0.382. ஸோ 26,050 to 26,100 இந்த லெவல் எனக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேப் அப் ஆச்சுன்னா இது சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இந்த லெவல் நான் மார்க் பண்ணி இங்கே எனக்கு ட்ரேட் என்ட்ரிக்கான ப்ராபிலிட்டி சிஇ ஆப்பர்ச்சுனிட்டியில் ட்ரை பண்ணலான் அப்படிங்கிறதான் என்னுடைய பிளானாக இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து ரீடெஸ்ட் என்ட்ரிங்கிற மாதிரி பிளான் வச்சுருப்பேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. மற்றபடி மார்க்கெட் டவுன் ஆச்சு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து நான் எழுதியிருக்கிறேன், ஐ மீன் நோட் பண்ணியிருக்கிறேன். டவுன் ஆகுமானுங்கிறது தெரியல, பட் இருந்தாலும் அந்த நோட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்தந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான நோட்ஸை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் நான் மினிமைஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, 400 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சுன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆனாலும் 26,130 to 26,275 லெவலில் தான் மார்க்கெட் இருக்கும். சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி 2650 to 26,100. சப்போஸ் மார்க்கெட் ஓப்பன் அபோவ் 25,935 கேப் அப்பில் எதுவும் கிடையாதுப்பா, நாங்கள் வந்து வேறு மாதிரி அப்படின்ட்டு இந்தியன் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கே விட்டதோ மார்க்கெட்டு அங்கேருந்து ஓப்பன் ஆகுது, இல்லை அங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆகுது. ஸோ அதான் சொல்லிக்கிறேன் 25,935 அப்படிங்கிறப்போ இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணும், க்ரீன் புல்லிஷ் கேண்டில் இன் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்னால் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். என்ட்ரி பாயிண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் கேண்டில் ஹை அண்ட் க்ளோஸ். If close near 2650, then drop fib from today's close to 2650 or whatever high level and enter at 61.8% to 50% fib zone அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய ட்ரேட் பிளான் எப்பவுமே ஓப்பனிங் பேஸில் தான் நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ நான் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் சேனல்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மார்க்கெட் எந்த மாதிரி இடத்துல ஓப்பன் ஆகுதுங்கிறத வச்சு தான் நான் ட்ரேட் பிளானை மார்னிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன். பட் ப்ரீ பிளான்டாக எந்தெந்த ஜோனில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறதுக்கான நோட்ஸ் நான் எடுத்து வச்சுக்குவேன். இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம ரேண்டமாக வந்து ஓப்பன் ஆனோடனே வந்து இப்போ என்ட்ரியாக என்ன நடக்குன்னு தெரியாமல் இருக்கிறப்போ ஒரு ப்ரீ பிளான்டாக போகும்போது சப்போஸ் நம்ம பிளான் ப்ராப்பராக வரல, நமக்கு அன்றைக்கி ஆஃப் டேவாக இருக்குது, பேட் டேவாக இருக்குது அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். பட் ராங் என்ட்ரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் மார்க்கெட் க்ரீன் கேண்டில் வச்சுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன், ரெட் கேண்டில் வச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷன் போய் வச்சிட்டோம்னா கையை ரிவர்ஸ் ஆச்சு, இல்லை சும்மா அப்படி ஃப்ளாஷ் ஆகிடுச்சு, நமக்கு வேறு மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ்லாம் வந்து போட்ட வேகத்தில் வந்து கட் பண்ணிட்டு போயிடும். ஸ்டாப் லாஸ் போடலாங்கிற யோசிக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பிளான் பண்ண மாட்டேன்.
ஸோ என்னுடைய லெவல்ஸ் அண்ட் ஜோன்ஸ் இதெல்லாம் நான் கொஞ்சம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன் சேனல்ஸ், இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை கம்பைன் பண்ணி தான் நான் நோட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச என்ட்ரி அப்படிங்கிறத ரீடெஸ்ட் லெவல்ஸ் தான். ஸோ அந்த ரீடெஸ்ட் லெவல் வந்து ஃபிபனாச்சி பேஸ்டாகவும், இல்லை நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எனக்கு அங்கே இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் புட்டும், அதே மாதிரி நல்ல ரெசிஸ்டன்ஸ், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தால் புட்டும், அகைன்றாங்க சொல்கிறேன், ஸ்ட்ராங் சப்போர்ட் அந்த காலும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா அங்கே புட்டும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய வியூவாக இருக்கும். ஸோ நாளைக்கு என்னுடைய அனாலிசிஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் கிளியர் வியூ என்னென்னா கேப் அப் இருந்துச்சுன்னா வெரி கிளியர் பை இன் டிப், அவ்வளோதான். சி ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பை இன் டிப் ஜோனும் இந்த சப்போர்ட் லெவலில் தான் நான் வச்சுருப்பேன், 2650 to 2600. ஸோ நான் கேப் அப் தான் நாளைக்கு எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி நைட்டு நல்லபடியாக இருக்கும், எந்த கெட்ட நியூஸ் வராது, ட்ரம்ப் அமைதியாக தொங்கிடுவார், அவர் அமைதியாக அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார், மற்ற எந்த பேட் நியூஸ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் தான். அப்படிங்கிறப்ப இதுதான் என்னுடைய பிளான். சப்போஸ் பேட் நியூஸ் இருக்குது, இல்லை மார்க்கெட் நிஃப்டி வந்து இல்லை நாங்கள் குளோபல் மார்க்கெட் மாதிரிலாம் ஃபங்க்ஷன் ஆக மாட்டோம், நாங்கள் எங்கள் ட்ராக் தனியாக வச்சு ஓட்டிகிட்ருப்போம் அப்படின்ட்டு லெவல்ஸு வேறு மாதிரி கேப் அப் இல்லாமல் க்ளோஸ்லியே லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் க்ளோஸ்லேருந்தே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அதுக்கான இதுவும் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஓப்பன் அபவுட் 2 days க்ளோஸ்னால் வெயிட் ஃபார் ஃபர்தர் கன்ஃபர்மேஷன். ஓப்பன் அட் 2650 2600 ஜோன்னா சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ மார்க்கெட் வந்து நான் ஹையர் ஓப்பன் ஆச்சுன்னா ஐ வில் ட்ரை ஃபார் சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி அட்டு சப்போர்ட் லெவல் ஆர் ரீடெஸ்ட் லெவல் ஆர் ஃபிபனாச்சியுடைய 61.8 to 50% ஃபிப் ஜோன். ஸோ இந்த 3 ஜோனை நோட் பண்ணி அதில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுவேன். அதே மாதிரி மார்க்கெட் கேப் டவுன் ஆச்சுன்னா நான் வந்து மேக்ஸிமம் பிஇ ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரியாரிட்டி கொடுப்பேன். பட் நாளைக்கு சப்போஸ் கேப் டவுன் ஆச்சுன்னா சிஇ ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ப்ராபர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது. அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது இன்பிட்வீனில். ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் மார்க்கெட் கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி அட் சப்போர்ட், ட்ரை பிஇ ஆப்பர்ச்சுனிட்டி ரெசிஸ்டன்ஸ். பட் நாளைக்கு கேப் அப் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே சப்போர்ட்டாக மாறிடும். அப்போது ஒவ்வொரு ஃபால்லையும் சப்போர்ட் வந்து நிற்கும். நமக்கு வந்து பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜி படி சிஇ ஆப்பர்ச்சுனிட்டி போகலாம். ஸோ இதான் என்னுடைய நாளைக்கு வியூ. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி நாளைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்ட்டு. நான் முடிஞ்சால் நாளைக்கு மார்னிங் ஒரு 7:30 8 ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன், ப்ரீ ஓப்பனிங் வீடியோ. ஸோ அப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எட்ஜ் கிடைக்கும். ஏன்னா 2 நாள் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கும். நாளைக்கு யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ பேட் நியூஸ் இருக்கா இல்லையாங்கிறது நாளைக்கு மார்னிங் இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக கிடச்சிடும். நியூஸ் கிடச்சிரும், பேட் ஆர் குட்டு ஆர் எந்த நியூஸ் இல்லையா அப்படிங்கிறது அந்த பேஸில் நமக்கு கிடச்சிரும். அப்புறம் 9 10 ப்ரீ ஓப்பனிங்கில் நமக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக மார்க்கெட் எங்கே ஓப்பன் தெரிஞ்சிடும். ஈவன் நான் அந்த 5 minutesலேயே வந்து ட்ரேட் பிளான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். மார்க்கெட் வந்து 9 10 வந்து எனக்கு நிஃப்டி ப்ரீ ஓப்பன் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட அது பேஸ்ட் வச்சு தான் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த 5 minutesலேயே ஒரு அனாலிசிஸ் வந்து நான் பண்ணிக்குவேன். ஓகே, இந்த ஜோனில் நம்ம வந்து இது பண்ணலாம், இது பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். ஸோ நீங்களும் உங்களுடைய அனாலிசிஸ் பண்ணுங்கள். ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூ பாருங்கள் என்ன நடந்திருக்குன்ட்டு. நானும் என்னுடைய அப்டேட் வந்து நான் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.